என்னடி சுதா இவ எப்படி பேசுறா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு தெரியல. அவ அக்கா ஆசைப்படி அவளும் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா, ஆனா இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லைங்க. ஏமா இப்படி பேசுற? ஏன் என்னாச்சு உனக்கு? இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஏன் வேணாங்கற? அக்கா அங்க கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க நவருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சாடி? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்ப இப்படி பேசுற? மாமா சுத்தமா பிடிக்கலமா. உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன? நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க போற? உங்க அக்கா தானேடி. அக்காவா இருந்தாலும் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, அதேதான் நானும் நினைக்கிறேன். ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? உங்க அக்காவை பிடிக்காம இருக்கணும், இல்லன்னா உங்க மாமா பிடிக்காம இருக்கணும். எனக்கு மாமாவை தான் பிடிக்கல, என் அக்காவெல்லாம் பிடிக்காம இல்ல. அப்புறம் என்னாச்சு உனக்கு? மாமா பிடிக்கலங்கிற? என்னாச்சுமா? உண்மையை சொல்லு. மாமாவை நேத்து நேத்து என்னாச்சுமா? அப்பா நான் அவட்ட பேசிட்டேன். சொன்னதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எப்படி உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு கேக்குறாரு. எப்படி உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு கேக்குறாருப்பா. சரி அதை விடுமா. இங்க உன் தங்கச்சி ஏதோ சொல்லிட்டு இருக்கா, என்னன்னு கேளு. அப்பா கிட்ட என்னடி சொல்ற? கேக்குறால சொல்லு முத. உங்க மாமா நேத்து பார்த்தே, நீ எங்க பார்த்த? யார் வருண பாத்தியாடி? எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? பேசுனியா? என்னை கேட்டாரா? கேக்குறால பதில் சொல்லு. மாமா பார்த்தேன்க்கா. என்ன சொன்னாரு? ஒழுங்கா பட்டுன்னு சொல்லு, இல்லைன்னா சட்டுன்னு கணக்குல அரைஞ்சிருவேன். மா ரைமிங் நல்லா பேசுறியே. அக்கா நேத்து மாமா ஒயின் ஷாப்ல பார்த்தேன். என்னடி சொல்ற? உண்மையாவா? வருண ஒயின் ஷாப்ல பாத்தியா? ஆமாக்கா, மாமா தண்ணி அடிச்சிட்டு கையில சிகரெட் வச்சிருந்தாரு. நிஜமாவா சொல்ற? என்னம்மா பொய் சொல்றேனா? உண்மையா மாமாவை அந்த குளத்துல தான் பார்த்தேன். என்ன கொழுப்பு இருக்கும் வருண் அப்படி பண்ணது? என்னாலே நம்ப முடியலங்க. இல்லப்பா, இவ பொய் சொல்றா. வருண் அந்த தப்ப ஒரு நாள் பண்ண மாட்டான். வேற யாரையாவது பாத்துருப்பா. இவ தான் பண்றான்னு என்கிட்ட பொய் சொல்றாப்பா. உண்மையை சொல்லு ஜோதி. நான் ஏன்பா பொய் சொல்ல போறேன்? வருண் மாமாவை தான் பார்த்தேன். வேற என்கிட்ட பேசிட்டு இருந்தானே, நல்லா தான் பேசினா. ஒயின் ஷாப் போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் மாமா எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணிட்டு இருக்காரா? வருண் எல்லாத்தையும் சொல்லிடுவான். வருண் ஒரு நாள் இந்த தப்பு பண்ண மாட்டான். நான் பொய் சொல்றேன்னு எனக்கு தோணுது. திரும்பவும் அதே தான் சொல்றேன். நான் ஏன் பொய் சொல்லணும்? அம்மா அவ பேச்ச நம்பாதீங்கம்மா. அப்பா அவ ஏதோ பிளான் பண்ணி தான் அப்படி பேசுறாப்பா. என்னன்னே தெரியலப்பா. ஆனா வருண் ஒரு நாள் இந்த தப்ப பண்ண மாட்டான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவன் தண்ணி அடிச்சதுல சிகரெட் அடிச்சதுல வேற யாரையோ பார்த்துட்டு வரும்னு சொல்றாப்பா. அக்கா எப்பவுமே நான் நல்லதுக்கு தான் நினைப்பேன். நீயே இப்படி பேசுற பாத்தியா? மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்கியே. அந்த தங்கச்சி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்றத நம்ப மாட்டேன். நேரால நான் கண்ணால பாத்தேனே மாமா ஒயின் ஷாப்ல இருக்கிறத. என்கிட்ட இப்படி குண்டை தூக்கி போடுற? நான் ஏமா இது மாதிரிலாம் பேசணும்? ஆரம்பத்துல இருந்து வருண் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசுவாரு. ஏய் நேத்து நீ எங்க இருந்த? நேத்துக்கு தினமும் மாமா உன்னை மீட் பண்ணுவார்லக்கா. நேத்து பாத்தியா அவரை? இல்ல பாக்கல அவரை. அப்ப நான் சொல்றது கரெக்ட் ஆயிடுச்சா? எங்க நீ அவரை பார்த்த? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருந்தாங்க, முடிஞ்சிட்டு லேட்டா வந்தேனா, பஸ் வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் வாடி நடந்தே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னா. ஒயின் ஷாப்லயே தான் நடந்து வந்தோம். எதர்ச்சியா பார்க்கும் போதான் நானும் மாமா பார்த்தேன். மாமா நல்ல போதையில இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், ஆனா அவர் என்னை பார்க்கல. நல்லா போதையில இருந்தார்ல, அதனால அவருக்கு என்னை தெரியல. எங்க பார்த்தாலும் எங்கிட்டே நல்லா பேசுவாரு. அப்பா அல்லாதடி ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சு போச்சுல. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள அவன் என் மாப்பிள்ளையா? இல்ல வேலை ஜோதி பாத்துட்டா. என்ன அவன் எப்படி ஏமாத்திருப்பான் நம்மள? அக்கா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்க்கா. வருண கல்யாணம் பண்ணிக்க கூடாதுக்கா. எப்படி என்னால முடியும்? என்னால முடியலடி. அல்லாதக்கா, மாமா கிட்ட நான் சத்தியெல்லாம் வாங்கியிருக்கேன். தண்ணி அடிக்க மாட்டீங்களே, தம் அடிக்க மாட்டீங்க எல்லாமே கேட்டேன். என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு. ஆனா சரி விடுமா, போனது போச்சு, போயிட்டு முடு. இனிமே அவன்கிட்ட பேசாத. நீ போன் பண்ணாலும் எடுக்காத. அதேதான்க்கா. அதனால இன்னமும் நம்ப முடியலமா. பழகுன வரைக்கும் வரும் நல்ல பையனா தான் இருந்தான். நேத்து செம்ம போதையில இருந்தாருக்கா. ஏன் கஞ்சா கூட அடிச்சிருக்கலாம் அவரு. செஞ்சாலும் செய்வான் தான். அவனுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா? அப்பனா இருக்கான்? பொண்ணும் இல்ல, அம்மா மட்டும்தான். தரதலைட்டு இருந்து என் பிள்ளைய காப்பாத்தியாச்சு. என்னது கஞ்சா அடிப்பானா? என்னடி சொல்ற? பார்த்தா அப்படிதான்க்கா இருந்துச்சு எனக்கு. என்னால முடியலடி. என்னால முடியலன்னு தெரியும்க்கா. நீயே போன் பண்ணி கேளு அவட்ட. நான் எப்படி கேட்க முடியும்? போன் பண்ணி பேசுக்கா, அப்பதானே உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதான் சொல்றாளா ஜோதி, பேசி பாருமா. என் பொண்ணு பேசணும் அவன்கிட்ட. என்னென்ன பழக்கம் பழகிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் என் பொண்ணு பேசுவலா? அம்மா சுவாதி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்கு போனும் பண்ண வேண்டாம். இனிமே போன் பண்ணி பேசவும் வேண்டாம். தொடர்பே கட் பண்ணிக்கோ. ஏன் வரும் உன் வாழ்க்கையிலே வேண்டாம். நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் உன் வாழ்க்கையே நல்லா இருக்கும். இல்லப்பா, போன் பண்ணி பேசி பாக்குறேன் அவன்கிட்ட. ஆனா அவர் உண்மையை சொல்லணுமே. உங்ககிட்ட போய் சொன்னார்னா என்ன பண்ணுவ? பேசிட்டு வர இருங்க. ஏண்டி நேத்து என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? சொல்றதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சுமா. சங்கடம். மத்ததெல்லாம் வாய் திறந்து பேசுற. இது சொல்றதுக்கு என்ன வந்துச்சு உனக்கு? சரி விடு, இப்ப எதுக்கு பிள்ளைய திட்டுற? இல்லங்க, சாயந்தரமே விஷயம் தெரிஞ்சிருக்கா சொல்லிருக்கணுமா இல்லையா நம்மகிட்ட? ஏதோ நம்ம கும்புற சாமி உன் பொண்ணு கண்ணார காமிச்சு கொடுத்துருச்சு நினைச்சு சந்தோஷப்படுவியா? புள்ளைய திட்டிட்டு இருக்க? இல்லங்க. வாய மூடி. இல்லங்கன்னு ஒல்லங்கன்னு பேசிக்கிட்டு என்ன வந்துச்சு? என்னமோ பண்ணுங்க போங்க. சுவாதி பாப்பா போன் பண்ண போயிருக்காளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாப்பியா? என்கிட்ட பேச வந்துட்டா. இருங்க போறேன். மாடி
ஏதோ உங்க அக்காக்கு நல்லது பண்ணிருக்க நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆமாப்பா, இல்லைன்னா அக்கா வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமாயிரும். சரிம்மா. இருந்தாலும் அந்த கோலத்துல மாமா பார்த்தது இன்னும் மனசுலயே இருக்குப்பா. என்னம்மா மாமான்னு பேசிட்டு இருக்க? அவனை போய் அவனே ஒரு தரங்கிட்டவனு தெரிஞ்சு போச்சு. அவனை போய் மாமான்னு சொல்லிக்கிட்டு. சரிப்பா. காலேஜ்க்கு வேற போகணும்ப்பா, மணியாச்சு. பாத்துக்கலாமா? அக்கா போன் பேசிட்டு விட்டுமா? ம். ஏண்டி ஜெய் அழுவுற? பொண்ணுக்கு என்னன்னே தெரியல, காலையில இருந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. அப்படியா? உள்ள விஷயத்துக்குலாம் பெரிய சண்டை போடுறாங்க. நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேனா அவளை சரியா கவனிக்கலன்னு இங்கிட்டே வந்து சண்டை போடுறாங்க. ரொம்ப கோவமா பேசுறேன். சரி விடு, பாத்துக்கலாம். ஏன் அழுதுட்டு இருக்க? மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், வேண்டாம் பாப்பா வேண்டாம் விடு, கோவப்படாதன்ட்டு. ஆனா அவ நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறா. சரி விடு ஜெயா, அழுகாத. அவளை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன் நானு. ஆமா, நீங்க கேட்டா மட்டும் அவன சும்மா வரப்பா, ரெண்டு திட்டு திட்டுவா. புஷ்பாவே வந்துட்டா, அமைதியாரு. ஏன் புஷ்பா இப்படி இருக்க? அவ கண்ட மணிக்கே திட்டி இருக்கியாமே, ஏன் இப்படி நடந்துக்கிற? எதுவும் உங்ககிட்ட கராரா பேசினாரா? அதான் அம்மா கிட்ட கோவத்தை காமிக்கிறியா? அதெல்லாம் இல்ல. பாத்தீங்களா கிட்டே இப்படி பேசுறான்ட்டு. மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசலங்க, ஊரு விஷயத்துலதான் அவ கோவமா இருக்கா. நீ என் விஷயத்துல எதுக்கு தலையிடுற? இங்க பாருமா, அம்மா மேல உனக்கு என்ன கோவம்? அம்மா பண்றது பிடிக்கல, ஏதோ வேண்டாம் விருப்பா பாக்குது. நான் ஏதோ அப்படி பாக்கலையே. சும்மா நிறுத்துமா. சரி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. எப்படி நடந்துக்குவ, எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் தெரியுமா உனக்கு? விடு, சண்டையெல்லாம் வேணாம். அம்மா கிட்ட பணம் விடு. நீ லூசாப்பா, இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? என்னமோ பணம் விடு காய் விடுன்னு கேக்குற. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா. அதுக்காக தான். வீட்டுல யார்? நம்ம 3 பேர் தானே இருக்கோம். 3 பேருக்குள்ள எப்படி சண்டை வந்தா எப்படி சொல்லு பாப்போம். கஷ்டப்படுது. சரி அம்மா கூட இருக்கலாம் தானே வந்திருக்க. உனக்கு இந்த கோவம்? இல்ல உனக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போ. பத்தி நல்லா தெரிஞ்சிச்சுப்பா எனக்கு. வீட்டை விட்டு துரத்தி விடுறீங்க பாத்தீங்களா? நீங்களும் அம்மா மாதிரியே தான் நடந்துக்கிறீங்க. இல்லம்மா. அம்மா இருங்கப்பா. அம்மா என்ன பத்தி சொல்ல வந்துச்சு, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களாக்கும்? அட்வைஸ்லாம் எனக்கு எதுவும் தேவையே இல்லை. ஏன் வீட்டுல அந்த மனுஷன் சொல்றது நான் எதுவும் கேட்க மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். ஆனா உன்னை என்ன சொன்னேன் சொல்லு பாப்போம். அதாவது பேச வந்த நான் வீட்லயே இருக்க மாட்டேன். பாருங்க அவ எப்படி பேசுறான்ட்டு. அம்மா இப்படி இருக்க? போட்ட சண்டையில நான் காலையில இருந்து சாப்பிடல. நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு காலையில இருந்து சாப்பிட நடிக்காது. அப்படியே சாப்பிடல நீ மயங்கி தான் விழுந்திருப்ப. நான் பொய் சொல்றியாக்கும்? பொய்யெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. ஏதோ அம்மா வீட்டுக்கு வந்தோமா, நாளைக்கு தங்கணுமா, போனோமா வந்தோமான்னு இருக்கணும். விட்டுட்டு அம்மானு மேற்கொண்டு பாசம் வைக்க கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் பேசுற உட பாசமும் வேண்டாம், வேஷமும் எனக்கு வேண்டாம். பாத்தீங்களா அவ எப்படி பேசிட்டு போறான்ட்டு. விடுஜையா, ஆத்திரமும் கோவம் கொஞ்ச நாளைக்கு தான். கோவம் தணிஞ்சிச்சுன்னா உன் அம்மா உன்கிட்ட வராமையா போயிருவா? என் மாவ பாசமா அம்மா அம்மான்னு ஓட்டிட்டு இருந்தா. ஆனா இப்ப பேசாம போறியாடி? அதான் சொல்லிட்டேல. விட்டுட்டு என்கிட்ட வந்து உன் மாவா அப்படி பண்றா இப்படி பண்றான்னு என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க. உன் அவளுக்கு இதேதான் வேலை. உன் மாவ கிட்ட சண்டை போட்டினா பாருங்க அவ எப்படி பண்றா இப்படி பண்றான்னு என்கிட்ட வந்து பேசுவ. இதுவே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா என்னைய கழட்டி விட்டுருவீங்க. போயா, உன்கிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். தான் தெரியுதுல. அப்படி நிம்மதியா மனுஷன் இருக்க கூட மாட்டா. ஆட்டுக்குட்டி பேச மாட்டேது, பொண்ணு பேச மாட்டேதுன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ உன் பொண்ணு ஒரு மாதிரி தான். அதான் தெரிஞ்சிச்சுல, கிளம்பு. கொஞ்ச நேரம் தூங்கணும். நிம்மதியா தூங்க விடுறீங்களா 2 பேரும்? சண்டை போட நீ நிக்கிற, அவ சண்டை போட அவ வந்து கேக்குறா. நீ யாருக்காக தான் பேசுறது? உன்கிட்ட பேச வந்தேன் பாத்தியா என்னைய? திருப்பால அடிச்சுக்கோ போ முத. இனிமேட்டு உன்கிட்ட பேச வந்தேனா என்னன்னு என்கிட்ட கேளு. சரிடி, அப்போதைக்கு பாத்துக்கலாம். மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டா. நொய் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. கிட்ட போன் பேசினதுக்கு அப்புறம் என் தங்கச்சி சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா கூட நம்ம பேசுறதை கட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம் நானும் முடிவு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நம்ம அவருக்கு போன் பேசினியா? நான் பேசணுமா? பேசிட்டு முத என்னன்னு கேளுமா, கேக்குறேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுவாதி போன் பேசினா. உங்க அப்பா ஒத்துக்கிட்டாங்க, நல்ல விஷயம் சொன்னா. இப்ப திரும்பவும் போன் பண்றா, என்னன்னு பேசுவோம். ஹலோ, சொல்லு சுவாதி. என்ன பண்ற? வீட்டுல இருக்கேன். வேலைக்கு போலையா? தான் போனோம். என்ன வேணும் சுவாதி? உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி பேசும்போது நல்லா பேசுனியே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும். என்ன சொல்லணும்? நேற்றுக்கு நீ எங்க போயிருந்த? நான் வேலையில இருந்தேன். சொல்லாதடா. நிஜமா தாண்டி. உன்னை கூட பார்க்க முடியல, இது ரொம்ப பிஸியா இருந்துச்சு. நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? நீதான் உண்மையா? ஆமாண்டி. பொய் சொல்லாதடா. நான் ஏண்டி பொய் சொல்ல போறேன்? என் தங்கச்சி உன்னை ஒயின் ஷாப்ல பாத்தேங்கிறா. அங்க ஃபுல் போதையில இருந்தியாமே, கையில சிகரெட்லாம் வச்சிருந்தியாமே. இப்ப என்ன சொல்ற? கேளுக்கா, நல்லா கேளு அந்த ஆள்கிட்ட. எங்கடி ஒரு நாள் தண்ணி அடிச்சது இல்லையே. வீட்டை எத்தனை வாட்டி சத்தியம் வாங்கியிருக்கேன், ஆனா தண்ணி அடிக்கிறதே இல்லைன்ட்டு. ஆனா உன் தங்கச்சி யாரையோ பாத்துருக்கா, என்னைய தான் பார்த்தேன்னு நினைச்சு என் மேல சந்தேகப்படுறீல. தங்கச்சி உன்னை தான் பார்த்தேன்னு சொல்றா. அதுக்கு நீ என்ன சொல்ற? கிட்ட உண்மையை சொல்லுடா. என்னடி சொல்றது? உண்மையை மட்டும் சொல்லு, அது போதும். ஆமா, நேற்றுக்கு ஒயின் ஷாப்ல தான் இருந்தேன். என்னடா ஆச்சு? அவன் போன்ல உண்மையை சொல்லிட்டான். அதுக்காக தான் அக்கா அந்த ரியாக்ஷனை காமிக்குது. சுவாதி, அம்மாடி சுவாதி, அவன் ஒயின் ஷாப்ல தான் இருந்தானா? அவனே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டான். என்னடி சொல்ற? அப்பவே சொன்னேல, அதாவது கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா ஆள் எவ்வளவு கேவலமானவன்ட்டு? என்னால நம்ப முடியலடி. என்னாலே தான் நம்ப முடியல. சுவாதி, மேட்டி என்கிட்ட பேசாத. நீ யாரோ நான் யாரோ. முத போன வையே. ஏய், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி. எதுவும் சொல்ல வேணாம்.
உன்னை நான் இவ்வளவு தூரம் நம்பினதும் போதும், எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணதும் போதும். இனிமே நீ யாரோ நான் யாரோ இனிமே நீ எனக்கு வேண்டாம். எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளை கட்டிட்டு நானும் சந்தோஷமா வாழ போறேன். உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. குட் பை. நான் வச்சிடறேன். சுவாதி ப்ளீஸ் டி. என்னம்மா கட் பண்ணிட்டானா? நானே கட் பண்ணிட்டேன். இனிமே அவனை முழுசா கட் பண்ணிடு. இதுக்கா பாத்துக்கலாம். அதான் அவனோட அநியாயம் தெரிஞ்சு போச்சுல. இனிமே நீ எதுக்கு அழுவுற? அவன் தான் ஃபீல் பண்ணணும் உன்னை எப்படி விட்டுட்டு வந்துட்டேன். சரி விடு பாத்துக்கலாம். என்னால மனசு ஏத்துக்கவே முடியலமா. இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்ட்டு என்னால. சரி விடுடி பாத்துக்கலாம். என்னமாச்சு? என்ன சொல்றான் அவன்? எல்லாம் வெளிவட்டமா தெரிஞ்சு போச்சே. அவனே எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் தான் தண்ணி அடிச்சேன் தம் அடிச்சான்ட்டு. குறுக்கி என் புள்ள வாழ்க்கைக்கு எடுக்க வந்துட்டான் பாரு. விடுங்க பாத்துட்டாதீங்க. இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே அக்கா தான் மனசு தேத்தி நல்லபடியா இருக்கணும். இதுமா பாத்துக்கலாம். போனா போயிட்டு போலாம். அவனை விட நல்ல மாப்பிள்ளைய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா? என்னால முடியலப்பா. சரி விடுமா, அல்லாதம்மா. யாருக்கு வருத்தம் விடு. அதான் தெரிஞ்சு போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே. இதுக்கு சந்தோஷப்படுமா? தகவல நீ அழுதுட்டு இருக்கணும். நீ உன் வாழ்க்கையை பாடி. நீ சந்தோஷமா இரு. நீ நன்றி சொல்றது உன் தங்கச்சிக்காக தான் இருக்கணும். ஜோதி விடுக்கா பாத்துக்கலாம். என்ன சொல்றதுன்னு தெரியலடி. ஏய் விடுக்கா விடுக்கா அல்லாதக்கா. வா காலேஜ் கிளம்பலாம். நீயாச்சுல காலேஜுக்கு வரல. இது காலேஜுக்கு வரலையா? கிளம்பிட்டு ஏன்க்கா வரலங்கிற? மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் காலேஜுக்கு வரலடி. நீ வேணா போயிட்டு வா. அப்பா அம்மா நான் தனியா இருக்கணும். நீ கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. சரி விடு, பாப்பா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவளே நல்லபடியா இருப்பா. சரிங்க. சரிக்கா நானும் காலேஜுக்கு போல. நீ போவாதுன்னா நான் மட்டும் ஏன் போனோம்? சரி சரி. அக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அக்காவை தனியா விடுமா பாத்துக்கலாம். சரி போ. சுவாதி அக்கா என்னடி? விடுக்கா இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதக்கா. பாத்துக்கலாம்க்கா. நான் தனியா இருக்கணும்டி. போடி முத. சரி நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏன்டா அவரன் இப்படி பண்ண? ஏன் என்னை ஏமாத்தின? கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன்னை எவ்வளவு தூரம் நம்புனேன். உனக்காக வீட்டுல எல்லாம் சண்டை போட்டேல. எல்லாமே உனக்காக தானே இப்படி பண்ணேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டீல. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீல. இனிமே நீ யாரோ நான் யாரோடா? வருண் இனிமே நீ உன் நம்பரை போன்ல இருந்து டெலீட் பண்ணிடுவேன். நானா தப்பு பண்ணேன்? நீ எப்படி அழுவணும்? நீ தான் தப்பு பண்ண. நான் அழுக மாட்டேன்டா. நான் அழ மாட்டேன். அப்பா என்னை தைரியமா வளர்த்துருக்காரு. அதே மாதிரி நான் வேற தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். நான் எதுக்கும் அழ மாட்டேன். என் படிப்பு உண்டு நான் உண்டுன்னு நான் இப்போ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். உங்க அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கணும். அதை தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த கதையில ட்விஸ்ட் இருக்கு. அது அடுத்த எபிசோட்ல வெளிவரும் பாருங்க.